வாழைக்கால வறுவல், பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஒன் டைம் இந்தமாரி வாழைக்காய் வச்சு புட்டு பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா முத்தின வாழைக்காவாக எடுத்துக்கோங்க. அதில் காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி இதுமாரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். வெந்த வாழைக்காவை நல்லா ஆற வச்சு இந்தமாரி கேரட் துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி உதிரி உதிரியாக இருக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததும் நம்ம துருவி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக துருவின தேங்காவை சேர்த்து இறக்குனீங்கன்னா வாழைக்காய் புட்டு ரெடி. இதை காரக்குழம்போட வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.